ஹலோ பேலன்சர்ஸ். எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி, உங்க அம்மாவோட பிரிய வந்து நீங்க எப்படி வந்து தாங்குனீங்க? எங்க அம்மா இறந்துட்டாங்க, எங்க அப்பா இறந்துட்டாங்க, எங்க கணவர் இறந்துட்டாங்க, எங்களால தாங்க முடியல. நீங்க எப்படி வந்து அத சமாளிச்சீங்க? எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க. அத பத்தி தான் நான் இன்னைக்கு பேசப் போறேன். ஒரு குடும்பத்துல ஒருத்தரோட பிரிவு அப்படின்றது ரொம்ப துயரமான விஷயம். அதுவும் மனசுக்கு நெருக்கமான ஒருத்தங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, அத வந்து சொல்லவே முடியாது. எனக்கு அப்படிதான் இருந்தது ஒரு நாள். ஒரு நாள் அம்மா இறந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னே தெரியாது. இட் ஹேப்பன்ட் இன் அ ஃபிளாஷ். அப்படியே மனசெல்லாம் ஒரே பிளாங்க் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு 1 வாரம், 2 வாரம், 3 வாரம் வந்து பேயா இருந்த மாரி இருந்தோம். ஏன்னா திடீர்னு நம்ம கூட சொந்தமா ஒரு மகிழ்ச்சியா இருந்தவங்க, நம்மள பார்த்துக்கிட்டவங்க திடீர்னு இல்லாம போனாங்க அப்படின்றத ஏத்துக்கவே முடியல. இருந்தாலும் வந்து நான் வந்து அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் ரியாலிட்டின்னு சொல்லி நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நெறைய பேர் என்ட்ட கேட்டாங்க, "எப்படி நீங்க வந்து அந்த துயரத்த வந்து நீங்க வந்து மீண்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி. நான் ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க எல்லாருக்குமே சொல்லுவேன். அவங்களோட உடல் தான் நம்மள விட்டு பிரிஞ்சே தவிர, அவங்க ஆன்மா பிரியல அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்குற விஷயங்கள்லாம் வந்து உங்க அம்மாவோ, உங்க அப்பாவாவோ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மனசு நிம்மதி தரும். இப்ப நான் எப்படி எங்க அம்மாவ பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மரம் இருக்குன்னா, இதுதான் எங்க அம்மாவோ, நான் வந்து அவங்க கூட இருக்கிற மாரி, என் கூட அவங்க இருக்கிற மாரியும், இந்த இலைகள்ல வந்து எங்க அம்மா என் கூட இருக்கிற மாரியும், அந்த மாரி மரம், இலை, கொடி, மிருகம், இயற்கை இந்த மாரி எல்லா விஷயங்களையும் வந்து அம்மாவ பார்க்கறதுனால, எங்க அம்மா வந்து என்னை விட்டு போன மாரியே நான் வந்து கருதுனதே கிடையாது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எங்க அம்மா என் கூட எல்லாத்துலயுமே இருக்காங்க. காட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு நான் அந்த சினிமா டயலாக்லாம் சொல்லலாம். பட் இருந்தாலும் அதான் உண்மை. நான் வந்து எல்லாத்தையும் அம்மாவ பார்க்கறதுனால, எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து பழகிடுச்சு அப்படிதான் சொல்லணும். இப்ப நீங்களும் உங்க குடும்பத்துல இருக்க யாராவது ஒருத்தர் வந்து உங்கள பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா, அத வந்து நீங்க முதல்ல அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிட்டு, உங்க கூட தான் அவங்க இருக்கிறாங்கன்னு நீங்க நம்பணும். அப்படி நம்புனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அ மன அழுத்தமோ, மன சோர்வோ ஏற்படாது. ஏன் இந்த வீடியோ நான் வந்து இதில போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒருத்தரோட பிரிவு அப்படின்றது மனநலம் சார்ந்தது. மன ஆரோக்கியத்தை சார்ந்தது. சில பேர் வந்து அதுலேருந்து ஈஸியா வெளியில வந்துருவாங்க. ஆனா சில பேர் வந்து வெளியில மீண்டு வரவே முடியாது. அதிலேயே சுத்தி சுத்தி அவங்க அதுக்குள்ளேயே இருந்து ஸ்ட்ரெஸ்லயோ இல்ல வந்து டிப்ரஷன்லயோ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து முக்கியமா போட்டேன். பேலன்ஸ் ஆஃப் வெல்னஸ் வந்து வெறும் உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது. மன ஆரோக்கியத்தை நீங்க பார்க்கணும். உங்கள விட்டு உங்க தெரிஞ்சவங்க பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா, அதாவது உங்கள நல்லா விரும்புறவங்க பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா, உங்கள சுத்தி தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு சுத்தி இருக்கிற பொருட்கள்லயோ, இயற்கையிலயோ இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் அதிகமா தெரியாது. அப்படின்றது என்னோட பெர்சனல் நம்பிக்கை. ஸோ அவங்க எங்கேயுமே போயிடல. உங்க கூட தான் இருக்கிறாங்க. நீங்க இதெல்லாம் நினைச்சு உங்க மன அழுத்தத்தை ரொம்ப அதிகமாக்கிக்காதீங்க. கொஞ்சம் உங்க இருக்கிறவங்ககிட்ட நல்லா பேசி பழகுங்க. நண்பர்கள்கிட்ட பேசுங்க, உறவினர்கிட்ட பேசுங்க, கோயிலுக்கு போங்க, இயற்கை கிட்ட பேசுங்க. இப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பகிருங்க. மறக்காமல் பேலன்ஸ் ஆஃப் வெல்னஸ் பேஜை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.